படித்து பாருங்கள். எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுகிறான்? அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த பலிபீடத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, பாகாலுக்கு ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது. அங்கே சொல்லும் பொழுது பாகால்கள் முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தெய்வத்தை வணங்குங்கள், உங்க தெய்வத்துக்கு பலி செலுத்துங்கள். அங்கே எல்லாரும் கூடினார்கள். எலியா ஒரே மனிதனாக நின்று கொண்டிருக்கிறான். நன்றாய் கவனி, இதுதான் நம்ம பரிசுத்தாவிட அபிஷேகம். அவனுக்கு தேவை 4 பேர் 5 பேர் பாதுகாப்புக்கு தேவையில்லை. ஒரு மனிதன் அன்பு தேவ சொன்னமே. திரள் கூட்டம் கூடினார்கள், மேளம் அடித்தார்கள், தம்பட்டம் அடித்தார்கள், கீறி கொண்டார்கள், சத்தமிட்டார்கள். சபையில சத்தம் விடுதாங்களா இல்லையா? கூக்கர்ல விடுதாங்க. ஊழியக்கார ஓ ஹோ ஹோ கூக்கர்ல விடுதான். அவனே சபை அதல்லமா சபை. கத்தரை விட்டு இன்னைக்கு நிறைய ஊழியக்கார ஹீரோவா மாறிட்டு இருக்கிறான். தன் பக்கம் ஜனங்களை இழுத்துக் கொள்கிற கூட்டம், தன்னை பிரசித்தி படுத்த வேண்டும் என்று நினைக்க